ஆந்திராவில் விபத்தில் சிக்கிய வாகனத்தில் கட்டுக்கட்டாக 7 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. உரிய ஆவணங்களின்றி அனுப்பி வைக்கப்பட்ட பணம் யாருடையது? லாரி டிரைவரின் திடுக்கிடும் வாக்குமூலம் என்ன? விபத்தில் சிக்கிய லாரியில் 7 பணப்பெட்டிகளில் இருந்து சுமார் 7 கோடி ரூபாய் வரை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குள்ளான சம்பவத்தில் லாரி டிரைவரை கைது செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது என்ன? ஆந்திர பிரதேச மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டமான விஜயவாடாவில் இருந்து விசாகப்பட்டினம் நோக்கி மினி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. நல்ல ஜார்லா மண்டல் அருகே ஆனந்தப்பள்ளி என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென மினி லாரி மீது எதிரே வந்த பெரிய லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கட்டுப்பாட்டை இழந்த மினி லாரி சாலையில் கவிழ்ந்தது. விபத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் உடனே காயமடைந்த லாரி டிரைவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது மினி லாரியில் இருந்த 7 பெரிய பெட்டிகளில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தன. மேலும் சில ரூபாய் நோட்டுகளும் சாலையில் சிதறி கிடந்தன. இதனால் சந்தேகமடைந்த ஊர் மக்கள் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து சென்ற போலீசார் மினி லாரியில் 7 பெட்டிகளில் இருந்த பணக்கட்டுகளை மீட்டனர். அவற்றில் இருந்த மொத்த பணத்தையும் கணக்கிட்ட போது 7 கோடி ரூபாய் இருப்பது தெரிய வந்தது. லாரி டிரைவரிடம் விசாரணை நடத்திய போது பணத்திற்கு உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லை என்று தெரிய வந்தது. எனவே 7 கோடி ரூபாயையும் பறிமுதல் செய்த போலீசார் லாரி டிரைவரை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆந்திர மாநிலத்தில் 25 மக்களவை தொகுதிகளுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் விபத்தில் சிக்கிய மினி லாரியில் 7 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது ஆந்திராவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.